தலைவர்களே, கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே, இந்த வடமாகாண சபை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே போட்டியிடுகிற வேட்பாளர்களே, பெரியவர்களே, கூட்டத்திற்கு உற்சாகத்தோடு சமூகம் அளித்திருக்கிற அருமை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். சென்ற கிழமை நவநீதம் பிள்ளை அம்மையார் இலங்கைக்கு வந்தது இலங்கையிலே பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. வடமாகாணத்திற்கும் வருகை நடந்து யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் முல்லைத்தீவிலும் அதற்கு பின்னர் கிழக்கு மாகாணத்திலே திருவண்ணாமலையிலும் அந்த அம்மையார் சென்று சிலரை சந்தித்து பலர் சந்திக்க முயன்றும் சந்திக்க முடியாமல் இலங்கை அரசாங்கத்தோடும் எங்களோடும் வேறும் பலரோடும் பேசி இறுதியிலே ஒரு அறிக்கையையும் பகிரங்கமாக வெளியிட்டு சென்றிருக்கிறார். இந்த நடவடிக்கைக்கு காரணம் என்ன? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு ஒரு வார காலம் விஜயம் செய்வதன் நோக்கம் என்ன? அந்த அம்மையார் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், வேறெந்த நாட்டிற்கும் ஒரு வார காலம் தான் சென்றது கிடையாது, கூடிய நாட்கள் தன்னுடைய தொழிலே தான் செலவிட்டது இந்த நாட்டிலே என்று சொல்லியிருக்கிறார். இதற்கான காரணம் என்ன? 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் அறிவித்த கையோடு சரியாக ஒரு வார காலத்துக்குள்ளே 26ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் இலங்கைக்கு வருகை தந்தார். போர் நடைபெற்ற இடங்களை வானத்திலே இருந்து பார்த்த அவர் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முன்னதாக இலங்கை ஜனாதிபதியோடு ஒரு சம்பாஷணையை செய்து இருவரும் சேர்ந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். அந்த கூட்டறிக்கையிலே இலங்கை ஜனாதிபதி 3 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். முதலாவது, போரின் இறுதி கட்டத்திலே இழைக்கப்பட்டதாக கூறப்படுகிற சர்வதேச சட்டங்களை மீறின பல குற்றச்சாட்டுகள், யுத்த குற்றங்கள், இவை இடம்பெற்றவா இல்லையா என்பதை குறித்து ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்படும் என்று அவர் வாக்குறுதியை கொடுத்தார். இரண்டாவதாக, இந்த போருக்கு காரணமாக இருந்த இனப்பிரச்சினை 60 ஆண்டு காலமாக குறைவோடு இருக்கிற இந்த இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு அதிகார பகிர்வு மூலமாக ஒரு தீர்வு வழங்கப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்தார். மூன்றாவதாக, போரினாலே இடம்பெயர்ந்து இருக்கின்ற அத்தனை மக்களும் தங்கள் சொந்த இடங்களுக்கு அந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே இறுதிக்குள்ளே 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் முடிவுக்குள்ளே மீள்குடியேற்றப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். 4.5 வருடங்கள் ஆகியும் இந்த 3 வாக்குறுதிகளில் ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாமல் இழுபட்டுக் கொண்டிருக்கின்ற போதுதான் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஒரு நிபுணர் குழுவை நியமித்து விசேஷமாக போர் குற்றங்கள் இழைக்கப்பட்டனவா, சர்வதேச மனித உரிமை சட்டங்கள், சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் மீறப்பட்டனவா இல்லையா என்பதை குறித்து விசாரித்து தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும்படியாக மூவர் கொண்ட ஒரு குழுவை நியமித்தார். அவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே இலங்கையிலே போரின் இறுதி கட்டத்திலே, விசேஷமாக போரின் இறுதி கட்டத்திலே யுத்த குற்றங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய வகையிலே சர்வதேச மனித உரிமை சட்டங்களும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களும் மீறப்பட்டதற்கான சான்றுகள் உண்டு, அதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றன, இரு தரப்பினரும் இதனை மீறினார்கள் என்கின்ற சாட்சியம் இருக்கின்ற காரணத்தினாலே இது சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இலங்கை அரசாங்கம் தானாக முன்வந்து நியமித்த கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழுவின் சிபாரிசை பார்க்கிற போது யுத்த குற்றங்கள் பற்றி அவர்கள் பூசி மெழுகி இருந்தாலும்
அதை பூசி மெழுகின காரணத்தினாலே, அதை மறைத்துவிட்ட காரணத்தினாலே வேறு பல நல்ல சிபாரிசுகளை அவர்கள் செய்திருந்தார்கள். ஆகையினாலே அந்த சிபாரிசுகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோஷத்தை சர்வதேசம் எழுப்ப ஆரம்பித்தது. அவர்கள் செய்த சிபாரிசுகளிலே மக்கள் உள்குடியேற்றப்பட வேண்டும், ராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் அல்லது அகற்றப்பட வேண்டும், அதிகார பகிர்வின் மூலமாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நல்ல சிபாரிசுகள் பலவற்றை செய்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய ஆணைக்குழு செய்த சிபாரிசை கூட இலங்கை அரசாங்கம் செய்யாத காரணத்தினாலே, நடைமுறைப்படுத்தாத காரணத்தினாலே 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கூட எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் ஒரு வருட காலம் கழிந்தபடியினாலே இந்த வருடம் மார்ச் மாதத்திலே திரும்பவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த வருஷம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே வடமாகாண சபைக்கான தேர்தல் இலங்கை அரசாங்கம் தான் நடத்துவேன், செப்டம்பர் மாதத்திலே நடத்துவேன் என்று பல நாடுகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இத்தனை இந்த பின்புலத்திலேதான், இந்த பின்னணியிலேதான் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இலங்கை அரசாங்கம் ஆளாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்துக்கு தான் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை மூடிக்கொண்டிருக்கின்ற அரசாங்கம் இந்த குறித்த வாக்குறுதியிலிருந்து தப்ப முடியாமல், ஏனென்றால் இது ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுத்த வாக்குறுதி அல்ல. தேர்தலை நடத்துவேன் என்று இலங்கை ஜனாதிபதி மார்ச் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமை பேரவை கூட்டத்துடன் நடந்து வருகிற போது ஜப்பானுக்கு சென்று ஜப்பானிய பிரதம மந்திரிக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்து, ஜப்பானிய பிரதம மந்திரியின் வாயினூடாக அமெரிக்காவுக்கு அந்த வாக்குறுதி சொல்லப்பட்டு அவர்களுடைய தீர்மானத்திலே அது சேர்க்கப்பட்டது. ஆகையினாலே இத்தனை நாடுகளுக்கு தனக்கு சாதகமாக இருக்கின்ற நாடாக எண்ணிக்கொண்டிருக்கிற ஜப்பானுக்கு நேரடியான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிற காரணத்தினாலே அதிலே இருந்து மீள முடியாமல் இந்த தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஆளாகி இருக்கிறது. தமிழ் மக்கள் கடந்த 65 ஆண்டுகளாக தங்களுடைய அரசியல் அபிலாஷை என்ன என்பதை திட்ட தெளிவாக ஜனநாயக தீர்ப்புகளின் மூலமாக ஒவ்வொரு தேர்தலிலேயும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு தனி தேசிய இனம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு, நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த எங்களுடைய தாயகமாகிய தமிழ் வடக்கிலேயும் கிழக்கிலேயும் எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு முறைமை ஏற்படுத்தப்பட வேண்டும், சமஷ்டி முறையை அந்த முறைமை ஏற்படுத்த முடியும். ஆகையினாலே அப்படியான ஒரு அரசியல் தீர்வுக்கு நாங்கள் உழைத்துடையவர்கள் என்பதை காலகாலமாக சொல்லி வந்திருக்கின்றோம். அப்படியான எங்களுக்கு உரித்தான சர்வதேச சட்டத்திலே எங்களுக்கு உரியது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற தீர்வை இலங்கை அரசாங்கம் கொடுக்காத காரணத்தினாலே நாங்கள் பூரணமான இறைமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று 70ஆம் ஆண்டுகளிலே கேட்டோம். அதற்காக 30 வருடங்களாக போரிட்டோம். போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் காரணமாக எங்களுடைய உரிமைகள் அழிந்து விடவில்லை. நாங்கள் இன்னமும் ஒரு தேசமாகத்தான் வாழ்கிறோம். நாங்கள் இன்னமும் ஒரு தனித்துவமான இனமாகத்தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான மொழி அடையாளம், கலாச்சார அடையாளம், நில அடையாளம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சண்டையிலே தோற்றோம் என்பதற்காக எங்களுக்கு இருக்கின்ற எங்களுடைய பூர்வீக உரித்தை, எங்களுடைய புறப்புரிமையை எவர் மறந்துவிட முடியாது. ஆகையினாலே அந்த உரித்தின் அடிப்படையிலே பூரண உரிமையை நாங்கள் எடுக்க தவறு இருந்தாலும் ஒரு நாட்டுக்குள்ளேயாவது நாங்கள் எங்களை ஆளக்கூடிய ஒரு முறைமையை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு சர்வதேச சட்டத்திலே உரித்து உண்டு. இந்த போரை இலங்கை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல நாடுகள் உதவி புரிந்தன. ஆனால் அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் இலங்கை அரசாங்கம் வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டே வந்திருக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்யுங்கள், இது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று இலங்கை அரசாங்கம் சொன்னது. ஆகையினாலே இந்த பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு
நீங்கள் உதவி செய்வீர்களாக இருந்தால், இந்த போரை நாங்கள் முடிக்க முடியுமாக இருந்தால், தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வை சரியான விதத்திலே நாங்கள் கொடுப்போம் என்று தொடர்ச்சியாக வாக்குறுதியை கொடுத்ததன் காரணமாகவும் தான் பல நாடுகளுடைய ஆதரவை இலங்கை அரசாங்கம் பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் போர் முடிந்தவுடனே கொடுத்த வாக்குறுதி எல்லாவற்றையும் காட்டிலே பறக்கவிட்டு இனிமேல் போர் முடிந்து விட்டது, என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, நாங்கள் ஒரே மக்கள், ஒரே தேசம், ஒரே நாடு, ஒன்றாக வாழ்வோம், சிங்கள நாடு இது பேரினவாத நாடு, மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் வேண்டுமானால் வாழலாம், ஆனால் நாங்கள் சொல்லுகிறபடி நீங்கள் வாழ வேண்டும் என்ற மமதையோடு இலங்கை அரசாங்கம் கடந்த 4 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதை சர்வதேசம் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கிறது. மிகவும் குறிப்பாக எப்படியான அரசியல் தீர்வை தான் கொடுப்போம் என்று இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளிலே இந்திய அரசாங்கத்திற்கு கொடுத்த வாக்குறுதி மிகவும் முக்கியமான ஒன்று. 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை நாங்கள் முழுமையாக அமல்படுத்துவோம், அப்படியாக அதை முழுமையாக அமல்படுத்தி அதற்கு மேலாகவும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தம் உள்ளதாக ஆக்குவோம் என்று தொடர்ச்சியாக பல தடவைகள் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இரட்டை வாக்குறுதி மிக முக்கியமானது. முதலாவது 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவது, இரண்டாவது அதற்கு மேலாகவும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளமாக ஆக்குவது. போர் முடிவடைவதற்கு முன்னதாக 1987ஆம் ஆண்டிலே 13ஆம் திருத்தம் இந்திய அரசாங்கத்தோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் நிமித்தமாக கொண்டுவரப்பட்ட போது தமிழ் மக்கள் சார்பாக எவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகார பகிர்வு என்று அவர்கள் சொல்லுகிறது உண்மையான அதிகார பகிர்வு அல்ல. அதை அர்த்தமுள்ள அதிகார பகிர்வாக எவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியினால் தான் போரே நடந்தது. ஆனபடியினால்தான் தமிழ் தரப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்தோடு போராடி இலங்கை அரசாங்கத்தோடும் போராடி கடந்த 30 வருட காலமாக பலவிதமான முன்னேற்றமான அரசியல் தீர்வுகள் இலங்கை அரசாங்கங்களினாலே முன்வைக்கப்பட்டன. 13ஆம் திருத்தம் போதுமற்றது, அதிலே பிரயோஜனமில்லை, அது அர்த்தமற்றது, ஆகையினாலே அதற்கு மேலாக செல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை இலங்கை அரசாங்கங்கள் ஜனாதிபதி பிரேமதாச காலத்திலேயும் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயகா காலத்திலேயும் ஏன் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்திலேயும் கூட 2006ஆம் ஆண்டிலே அவர்கள் நல்ல நல்ல யோசனைகளை முன்வைத்தார்கள். அந்த அதிகார பகிர்வு முறைமை ஒரு அர்த்தமுள்ள விதத்திலே மாற்றி அமைக்கப்படுவதற்கான பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் போர் முடிவடைந்தவுடனே போரிலே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோமே, இனிமேல் என்பதற்கு அதிகார பகிர்வு என்று இலங்கை அரசாங்கம் நினைத்து இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் இந்தியா கூட இலங்கை அரசாங்கம் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்திய இலங்கை வெளிவிவகார அமைச்சர்கள் இருவரும் சேர்ந்து பல கூட்டறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டறிக்கைகளில் எல்லாம் நான் முன்னர் சொன்ன அந்த சொற்றொடர், அந்த இரட்டை வாக்குறுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த இரட்டை வாக்குறுதியை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அதற்கு நியாயமான காரணம் உண்டு. 13ஆம் திருத்தம் என்பது இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலே இன்றைக்கு இருக்கின்ற ஒன்று. அதனை முழுமையாக அமல்படுத்தாமல் இருப்பது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிற ஒரு செயல். ஆகையினாலே அந்த முதலாவது வாக்குறுதி 13ஆம் திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பதை அமல்படுத்தப்படத்தான் வேண்டும் என்று நாங்களும் நிர்பந்திக்கின்றோம். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். 13ஆம் திருத்தத்திலே போலீஸ் அதிகாரம் ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கும் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்திலே சட்டமாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் தான் கொடுத்திருக்கிற அந்த முதலாவது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால், உதாரணத்திற்கு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் மாகாண போலீஸ் பிரிவை அவர்கள் உருவாக்க வேண்டும். மாகாண முதலமைச்சருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் இலங்கை அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த வாக்குறுதியின் முதலாம் கட்டத்தை அவர்கள் செய்வதன் ஒரு அடையாளமாக இருக்கு. ஆகையினாலே நாங்கள் சொல்கிறோம், நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி பார்க்கலாம். 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்று இத்தனை 4 ஆண்டுகளாக இந்திய அரசாங்கத்திற்கும் சர்வதேசம் முழுவதற்கும் நீ சொல்லியிருக்கிறாயே, செய்து காட்டு. எங்கே அந்த போலீஸ் பிரிவு? நீ செய்து காட்டு. அதற்கு மேலாகவும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று இலங்கை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அதனுடைய கருத்து என்ன?
இலங்கை ஜனாதிபதி மே மாதம் 26ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு அவர் வாக்குறுதி கொடுத்த போது இந்திய அரசாங்கத்தோடு இலங்கை வெளிவிவகார அமைச்சர் இந்த அதிகாரம் பயிரும் முறையை நான் அர்த்தமுள்ளதாக ஆக்குவேன் என்று வாக்குறுதியை கொடுக்கிற போது என்ன சொல்லுகிறார்கள்? இப்பொழுது இருக்கின்ற இந்த 13ஆம் திருத்தம் அர்த்தமில்லாத ஒரு அதிகார பகிர்வு, அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனபடியினால்தான் அதை நாங்கள் அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஏன் அது அர்த்தமற்றது? இன்றைய சமூகத்திலே, இன்றைய உலகிலே அரசு அதிகாரங்கள் என்பது 3 வகைப்படும். ஒன்று நிறைவேற்று அதிகாரம், இன்னொன்று நீதித்துறை அதிகாரம், மூன்றாவது சட்டவாக்கல் அதிகாரம். நிறைவேற்று அதிகாரம் 13ஆம் திருத்தத்தின் கீழே முற்று முழுதாக ஆளுநருடைய கையிலே கொடுக்கப்பட்டது. அது அதிகார பயிர்வே அல்ல. ஜனாதிபதி நியமிக்கிற ஆளுநருடைய கையிலே நிறைவேற்று அதிகாரம் முற்று முழுதாக இருக்குமாக இருந்தால் அங்கே அதிகார பயிர்வு கிடையாது. மாகாண மக்களால் தெரிவு செய்யப்படுகிற முதலமைச்சருக்கும் அமைச்சர் சபைக்கும் அந்த அதிகாரம் பகிரப்படுவதாக இருந்தால் நிறைவேற்று அதிகாரம் அவர்களுடைய கைக்கு மாற வேண்டும். அப்பொழுதுதான் அது அர்த்தமுள்ள ஒரு அதிகார பகிர்வாக இருக்க முடியும். நீதித்துறை துப்புரவாக பகிரப்படவே இல்லை. மூன்றாவது சட்டவாக்கல் அதிகாரம். சட்டவாக்கல் சட்டங்கள் செய்வதற்கு மாகாண சபைக்கு குறித்த அதிகாரங்கள் உண்டு. மாகாண சபை நிரல் என்று ஒன்று உண்டு. அதில் இருக்கிற ஒவ்வொரு விடயம் குறித்து மாகாண சபை சட்டங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சட்டங்கள் கூட ஒவ்வொரு சட்டமும் இயற்றப்படுகிற போது அந்த சட்டத்துக்கு அனுமதி கொடுப்பது ஆளுநர். ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் ஒரு சட்டம் கூட இயற்றப்பட முடியாது 13ஆம் திருத்தத்தின் கீழே. ஆனபடியால்தான் அரசு அதிகாரங்கள் என்று நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிற 3 அதிகாரங்களில் ஒன்று கூட அர்த்தமுள்ள விதத்திலே பகிரப்படவில்லை. ஆனபடியால்தான் 13ஆம் திருத்தம் அர்த்தமற்ற ஒரு அதிகார பயிர்வு முறை என்பதை நாங்கள் சொல்லி வருகிறோம். இதை உலகம் ஏற்றுக் கொண்டிருக்கிறது. உலகம் மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கமும் உலகத்தின் முன்னால், சர்வதேசத்தின் முன்னால், இந்தியாவுக்கு முன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அதனை நாங்கள் அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சர்வதேச சமூகம் அந்த அழுத்தத்தை தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். முதலிலே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது அதற்கு மேலாகவும் சென்று அதிகார பயிர்வை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். இது சர்வதேசத்தில் கொடுத்த வாக்குறுதி. இதை செய்தியாக வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தின் கருத்தை பிடித்து நிறுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கான ஒரு மாகாண சபை தேர்தல் வருகிறது. நாங்கள் ஒதுக்கிக்க முடியாது. சர்வதேசத்தினுடைய இந்த அனுசரணையோடு, சர்வதேசத்தினுடைய அழுத்தத்தோடு எங்களுடைய அரசியல் யோசன பாதையிலே நாங்கள் செல்லுகிறதாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தின் மீதே சர்வதேச சமூகம் கொடுத்திருக்கிற இந்த அழுத்தத்தை நாங்கள் உபயோகிக்க வேண்டும். ஆகையினாலேதான் எங்கள் மக்களுடைய அரசியல் அபிலாஷை இது. எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. அவர்களுடைய அரசியல் சிந்தனையிலே ஒரு எள்ளளவேனும் மாற்றம் இல்லை என்பதை நாங்கள் இன்றைக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே ஆகியிருக்கின்றோம். மாகாண சபை அதிகாரங்களை கைப்பற்றுவது என்பதல்ல இதில் முக்கியமான விடயம். இந்த மாகாண சபை தேர்தலின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிற எங்களுடைய மக்களிடத்திலே நாங்கள் பெற்ற ஆணை இது. அதுதான் மக்கள் கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பு. இந்த மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். அது இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளின் மூலமாக கூட அது நிறைவேற்றப்படலாம். ஆகையினாலே எங்களுடைய மக்களுடைய தீர்ப்பை சர்வதேசத்திற்கு வெளிக்கொண்டு வருகிற, வெளிக்காட்டுகிற ஒரு தேர்தல் முடிவாக இதனை நாங்கள் காட்ட வேண்டும். அப்படி ஆனபடினால்தான் இந்த தேர்தல் ஒரு வெறும் உள்ளூர் தேர்தலாக, ஒரு வெறும் மாகாண சபை தேர்தலாக இல்லாமல் இந்த தேர்தல் சர்வதேசமே உற்று நோக்குகிற, வேற எந்த இடத்திலேயும் ஒரு மாகாண சபை தேர்தலுக்கு சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வருவதில்லை. ஆனால் இன்று நடக்கப் போகிற தேர்தலுக்கு 2 இடங்களிலே இருந்து சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வருகிறார்கள். இலங்கை அரசாங்கமும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகி இடம் கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் இதுதான். இது சர்வதேச கண்ணோட்டத்தின், சர்வதேசத்தின் மேற்பார்வையின் கீழ், சர்வதேசத்தின் அழுத்தத்தின் மீது நடைபெறுகிற ஒரு தேர்தலாக இருக்கிறது. சர்வதேச சமூகம் இந்த தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மக்கள் என்ன தீர்ப்பை கொடுக்கிறார்கள், எப்படியான ஜனநாயக தீர்ப்பை மக்கள் கொடுக்கிறார்கள், அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலின் முடிவு வருகிற போது
எங்களுக்கு 20 ஆசனங்களும் அரசாங்கத்துக்கு 19 ஆசனங்களும் கிடைத்தால் அது முடிவே அல்ல. அது எங்களுடைய ஜனநாயக தீர்ப்பு அல்ல. அரசாங்கம் சொல்லுகிற அரசாங்கத்தினுடைய முன்வைத்திருக்கின்ற அவர்களுடைய சிந்தனை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பதாக அமையும். ஆனால் தான் இந்த தேர்தலிலே அரசாங்கத்திற்கு ஒரு வாக்கு கூட செல்லக்கூடாது என்கின்ற இறுக்கமான ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் தங்கியிருக்கிறோம். இது வெறுமனே அரசாங்கத்திற்கு அல்லது அரசாங்கம் கொடுக்கிற நன்மைக்காக அல்லது தெரிந்தவர் போட்டியிடுகிறார் என்பதற்காக அல்லது அவரை எனக்கு முன்னமே தெரியும் அவர் சொந்தக்காரர் என்பதற்காக நாங்கள் அளிக்கிற வாக்கு அல்ல. அரசாங்கத்துக்கு நாங்கள் அளிக்கப் போகிற ஒவ்வொரு வாக்கு உங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுக்கிற ஒரு துரோக செயலாக இருக்கும் என்பதை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறையின்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தானே வெல்ல போகிறது. நான் போய் வாக்கு போட்டு என்ன மக்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் அதுவும் பெரிய தோல்வியிலே முடியும். மக்களுடைய வாக்களிக்கிற வீதாசாரம் எவ்வளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு எங்களுடைய ஆசனங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஆகையினாலே ஒவ்வொரு பிரதேசத்தில் நீங்கள் இவ்வளவு உற்சாகமாக வந்திருப்பீர்கள், நீங்கள் நிச்சயமாக வாக்களிப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய பிரதானமான ஒரு காரியம் இருக்கிறது. நீங்கள் வரப்போகிற நாட்களிலே மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அரசாங்கத்துக்கோ வேறு கட்சிகளுக்கோ வாக்களிக்க சிந்தனையாக இருக்கிறவர்களுடைய மனதை நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த உண்மையை அவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். 65 வருட காலமாக நாங்கள் செய்த தியாகங்கள் வீண் போகக்கூடாது. 65 வருடங்களாக தொடர்ச்சியாக இதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்று எங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் மக்கள் முன்னால் எடுத்துச் சென்று ஜனநாயக தீர்ப்புகளை பெற்றுக் கொண்டது வீண் போகக்கூடாது. சர்வதேச சமூகம் இத்தனை காலத்திற்கு இன்றைக்கு தான் இந்த அளவுக்கு எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது, எங்கள் சார்பாக செயல்படுகிறது. இலங்கை அரசாங்கத்தின் மேலே இவ்வளவு அழுத்தத்தை கொடுத்து இப்படியான ஒரு தீர்வு நீ கொடுத்தாக வேண்டும் என்று கழுத்தை நெருக்கி இந்த தேர்தலை வைக்க பண்ணி இருக்கிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது என்பதை எங்களுடைய அன்பான மக்களுக்கு நீங்கள் சென்று பறைசாற்ற வேண்டும். அவர்களுக்கு இதனை எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த தேர்தல் எங்களுடைய அரசியல் போரிலே இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற போராட்ட வடிவத்திலே ஒரு திருப்பு முனையான ஒரு நிகழ்ச்சி என்பதை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். போராட்டங்கள் காலத்திற்கு காலம் வடிவங்கள் மாறுபடும், அது நியதி. இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற இந்த ஜனநாயக போர் சர்வதேசத்தை எங்களோடு சேர்த்துக் கொண்டு எங்களுடைய மக்களுக்கு ஆதரவாக இந்த கடந்த 4 வருடங்களிலே எங்களுக்கு எதிராக இருந்த சர்வதேசத்தையும் எங்கள் சார்பாக நாங்கள் மாற்றி இன்றைக்கு இந்த இடத்திலே இந்த அரசாங்கத்திற்கு இப்படியான ஒரு இதேச்சாதியான அரசாங்கத்தை கூட செய்ய வைப்பதற்காக சர்வதேசத்தினுடைய ஆதரவை நாங்கள் முழுமையாக பெற்றுள்ள வேளையிலே நாங்கள் குறைவிடக்கூடாது, நாங்கள் தவறு செய்யக்கூடாது. எங்களுடைய கையிலே இருக்கிற அந்த வாக்கை சரியான ஆயுதமாக நாங்கள் பாதிக்க வேண்டும். அதனை நீங்கள் ஒவ்வொரு கிராமமாக வீடு வீடாக சந்தி சந்தியாக நின்று மக்களுக்கு சொல்லி இந்த தேர்தலுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி வெறுமனே நாங்கள் ஏதோ மாகாண சபையை கைப்பற்றி அதை ஏதோ செய்துவிடுவோம் என்பதற்காக அப்பா நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. ஆனால் அதற்கு அப்பா இது மிக முக்கியமான மக்களுடைய அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு கடன்களை நாங்கள் தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒரு நேரத்திலே தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு கட்சிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்காகத்தான் என்றுமே இல்லாதவாறு ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசரை அவர் இளைப்பாறி 10 வருடங்களாகிவிட்டது. அவர் 35 வருடங்களாக நீதவானாகவும் நீதிபதியாகவும் நீதிமன்ற நீதிபதியாகவும் மேன்முறையீட்டு நீதிபதியாகவும் அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்து இளைப்பாறியவர். அப்படியான ஒருவரை இளைப்பாறுதலில் இருந்து நாங்கள் அழைத்து வந்து முதலமைச்சராக ஆக்குவதன் காரணம் என்ன? ஏனென்றால் இந்த தேர்தலுக்கு பிறகு மாகாண சபையை நாங்கள் ஆட்சி செய்கிற போது வருகிற பலன்கள், சட்ட பிரச்சனைகள், அதற்கு அப்பாலே நாங்கள் செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கிற போது அப்படியான சர்வதேசத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் அதனை சட்டபூர்வமாக சொல்லுகிற போது சர்வதேசம் கவனிக்கும், அதற்கு செவி கொடுக்கும் என்கின்ற காரணத்தினாலே என்றுமே இல்லாதவாறு ஒரு மாகாண சபை முதலமைச்சராக ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய வேட்பாளர்களும் அப்படியாக தராதரம் படைத்தவர்கள்.
கிளிநொச்சி மாவட்டத்தை குறித்து நாங்கள் பெருமைப்பட வேண்டியதாக இருக்கின்றது. நான் மற்ற மாவட்டங்களில் சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் நிறுத்தியிருக்கிற அமைச்சர்கள், முன்னிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் மிகுந்த தராதரம் மிக்கவர்கள். மாகாண சபைக்கல்ல அவர்கள் தேசிய பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டியவர்கள். ஆனால் மாகாண சபையின் இன்றைக்கு இருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அப்படியானவர்களை நாங்கள் அரசியல்வாதிகள் அல்லாதவர்களை நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம். இங்கே இருக்கிற வேட்பாளர்கள் பலரை எனக்கு தனியாக தெரியாது. குருகுலராஜா ஐயாவை தவிர தெரியாது. அவருக்கு இருக்கிற தராதரத்தை வைத்து அதற்கு நிகரானவர்களைத்தான் நீங்கள் மற்றவர்களை நிறுத்தியிருக்கிறீர்கள் என்ற அனுமானம் எனக்கு உண்டு. ஆகையினாலே இந்த மாவட்டத்திலே கூட நீங்கள் முன்னிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் அவர்கள் வெற்றி பெறுகிற போது அதனாலே சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி போகிறது. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஒரு இளைப்பாறிய உச்ச நீதிபதி நீதியரசர் அவர் வெற்றி பெறுகிற போது சர்வதேசத்துக்கு ஒரு செய்தி செல்லுகிறது. தமிழ் மக்கள் நாங்கள் தோற்று போன இனம் அல்ல, நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கைவிட்டு போய்விடவில்லை. நாங்கள் இன்னமும் எங்களால் கூடிய எல்லா வழிகளையும் நாங்கள் பின்பற்றி சர்வதேசத்தினுடைய ஆதரவையும் பெற்று சர்வதேசத்திலே நாங்கள் நியாயமாக கேட்டு எங்களுக்கு இந்த உரிமை சர்வதேச சட்டத்திலே இருக்குமாக இருந்தால் சர்வதேசம் அதனை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நியாயமாக நாங்கள் கோரிக்கை விடுத்து அதில் எங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் செய்ய தயார் என்பதை இந்த தேர்தலிலே நிரூபித்து காட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.